வணக்கம். மின்சாரத்துறையில் மிகப்பெரிய ஒரு திருட்டு. 18 ஹார்ட் டிஸ்கை காணவில்லை. ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்படுகிறார்களா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மே மாதம் 16ஆம் தேதி 17ஆம் தேதி ஊழியர்கள் குறைவாக வேலைக்கு அமர்த்தப்பட்டார்கள் மின்சாரத்துறையின் தலைமை அலுவலகத்தில். அங்குதான் இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளது. மேலும் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. பிறகு எதற்காக 18 ஹார்ட் டிஸ்கை திருடியவர்களை இன்று வரை கைது செய்யவில்லை என்று பொதுமக்கள் கேள்விகளையும் எழுப்புகிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடியது சரிதான். ஆனால் உண்மையாகவே அங்கு சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை முழுவதுமாக அகற்றிவிட்டார்கள் என்பதை IAS அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள். ஏனென்றால் திமுகவின் ஆட்சியில் மிக முக்கியமான இடங்களில் எல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை திமுகவின் தலைமை கூறியதன் காரணமாக அதை அப்புறப்படுத்திவிட்டதாகவும், செந்தில் பாலாஜி தான் மின்சாரத்துறையின் அமைச்சராக இருந்ததால் அவர் முழுவதும் அதை கண்ட்ரோலில் எடுத்துக்கொண்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் இப்பொழுதுதான் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்மல்குமார் மின்சாரத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். தற்பொழுதுதான் அவருக்கு இதன் உண்மைத்தன்மைகள் தெரிந்துள்ளது. சுமார் 18 ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்கில் என்னவெல்லாம் இருக்கிறது, இதில் பாதுகாக்க தவறினால் என்ன நடக்கும், திருடு போய்விட்டது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஒவ்வொன்றாக தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த 18 ஹார்ட் டிஸ்க்கு தான் குற்றவாளிகள் யார் என்பதை உறுதிப்படுத்த முடியும். அதாவது வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் அதிமுகவின் ஆட்சியில் ஊழல் செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சாரத்துறையில் திமுகவில் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது குறைந்த விலையில் வாங்கக்கூடிய டெண்டர்களை அதிக விலைக்கு டெண்டர்கள் விடப்பட்டு அதன் மூலம் பண மோசடிகள் செய்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஆதிக்கம் செய்ததாக குற்றச்சாட்டுகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள், CBI துறை அதிகாரிகள் வழக்கு பதிவும் செய்தார்கள். அந்த வழக்கின் பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆதாரங்கள், எந்த நிறுவனத்திற்கு டெண்டர்கள் வழங்கப்பட்டது, எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசு நிர்வாகிகள் யார் என்பதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 18 ஹார்ட் டிஸ்க் தற்பொழுது திருடப்பட்டுள்ளதால் இதனால் இவர்கள் அனைவரும் தப்பித்துவிடக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். அனைத்துமே தற்பொழுது இணையதளங்கள் மூலமாகவே தான் டிரான்சாக்ஷன் நடைபெறுகிறது. இதனால் தற்பொழுது இந்த ஹார்ட் டிஸ்க் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் இதில் தமிழக அரசிற்கு ஒரு சாதகமான சூழல் என்ன தெரியுமா? சில ஆவணங்களை எழுத்துப்பூர்வமாக பெற்றுள்ளனர். ஆனால் அதை வைத்து அனைவரையும் தண்டிக்க முடியுமா என்று கேட்டால் அனைவரையும் தண்டிக்க முடியாது. தற்பொழுது CTR நிர்மல்குமார் அவர்கள் இந்த ஹார்ட் டிஸ்கை திருடியவர்கள் யார் என்பதை நாங்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்போம். திமுகவின் ஆட்சியில் செய்யப்பட்ட முறைகேடுகள் அனைத்தும் அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் இருக்கிறது. மின்சாரத்துறையில் அதிக அளவு பண மோசடிகள் மற்றும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகள் இந்த துறையில் கடன்கள் இருக்கிறது என்பதையும் நிர்மல்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஏனென்றால் 2.5 லட்சம் கோடியே இந்த துறையில் தான் இருக்கிறது கடன் என்பதும் இதற்கு காரணம் கடந்த ஆட்சிதான் என்பதையும் நிர்மல்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மேலும் இந்த 18 ஹார்ட் டிஸ்கில் நிச்சயமாக ஸ்டாலின் பெயரும் அல்லது அவரது மருமகன் மற்றும் உதயநிதியின் பெயரும் இருப்பதன் காரணமாகத்தான் யாருக்கும் தெரியாமல் இந்த ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டுள்ளதாக பல்வேறு தகவல்களும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. நிச்சயம் இது செய்தவர்கள் அதற்கான உரிய தண்டனைகளை நாங்கள் பெற்றுத்தருவோம். இந்த மின்சாரத்துறையில் ஊழல் என்பது மிகப்பெரிய அளவிலானது. அதை நிச்சயமாக இதற்கு முன்னால் இருந்த துறை சார்ந்த நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள், ஏன் இதில் சம்பந்தப்பட்ட அடிப்படை உறுப்பினர்கள் கூட அனைவரையும் நாங்கள் தண்டிக்க செய்வோம் என்பதையும் புதிதாக மின்சாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் யாருக்கெல்லாம் டெண்டர்கள் வழங்கப்பட்டது, மாதம் கமிஷனாக எவ்வளவு பெறப்பட்டது என்ற அனைத்து ஆவணங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதாம். சரி, இப்படிப்பட்ட ஹார்ட் டிஸ்கை ஏன் இதற்கு இணையான ஒரு டூப்ளிகேட் ஹார்ட் டிஸ்கை ஏன் பயன்படுத்தவில்லை? ஒன்று மட்டும் போதுமா? ஏன்
இதை 2வது காப்பி 3வது காப்பி ஏன் எடுத்து வைக்கவில்லை என்ற கேள்விகளும் எழுகிறது. அப்படி எடுத்து வைத்தால் அது நிச்சயமாக மோசமான ஒரு சூழலாக மாறிவிடும். மேலும் பாதுகாப்பானது என்ற கருத்தில் கொண்டுதான் அரசு அலுவலகத்திலேயே நாங்கள் இதை வைத்துள்ளோம். ஆனால் அங்கேயே தற்பொழுது திருட்டு நடைபெற்றுள்ளது. அங்கு வேலை செய்பவர்களா அல்லது வேறு யாருமா என்ற விசாரணை தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிச்சயம் அதற்கான தண்டனைகளை நாங்கள் முழுமையாக பெற்றுத்தருவோம். யாரையுமே நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்பதும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பயம் தெரியுமா? திமுக ஆட்சியை அமைக்காத ஒரு சூழல் தற்பொழுது இருக்கிறது. கூட்டணி கட்சிகளும் திமுகவிடம் இருந்து சென்றுவிட்டது. தற்பொழுது தன்னந்தனி மரமாக திமுக நிற்கிறது. மேலும் மின்சாரத்துறையில் பல கோடிகள் ஊழல் செய்யப்பட்டிருப்பது ஆதாரத்துடன் தெரிய வந்துவிட்டால், ஒருவேளை கைது நடவடிக்கை மேற்கொண்டால் இதற்கு முன்னால் கூட்டணியாக இருந்தவர்களை நம்மை மறந்து விடுவார்கள். பிறகு சிறையில்தான் முழுவதுமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சொத்துக்களும் பறிமுதல் செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். இதிலிருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்கே இப்பேற்பட்ட ஒரு செயலை திமுக செய்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் ஆட்சியில்தான் பல ஆயிரம் கோடி மின்சாரத்துறையில் ஊழல் செய்யப்பட்டதாக ஆதாரத்துடன் தற்பொழுது நியமிக்கப்பட்ட நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் தெரியப்படுத்தியுள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். மின்சாரத்துறையில் பல ஆயிரம் கோடி ஊழல்கள் தற்பொழுது 18 ஹார்ட் டிஸ்கை காணவில்லை. அரசு அதிகாரிகள் தொடர்பாக செந்தில் பாலாஜி அவர்களிடம் இதை பற்றி நாங்கள் கேட்டபொழுது அவர் கூறியது, எதற்கெடுத்தாலும் திமுகவை பழிபோடுவது நியாயமற்றது. உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, அதை வைத்து கண்டுபிடித்து கொள்ளுங்கள். எது காணாமல் போனாலும் எங்கள் மீது பழிபோடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் பயந்துகிட்டே கூறுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மைத்தன்மை வெளிவரும்போது அவர் என்ன கூறுகிறார் என்பதையும் நாம் நிச்சயமாக வெளியிடுவோம். தற்பொழுது செந்தில் பாலாஜி அவராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், ஊழல் செய்தது உண்மைதான் என்பது உறுதியாகிவிட்டது. அதனால்தான் தற்பொழுது ஹார்ட் டிஸ்க் காணவில்லை. இதனால் கைதுக்கு பயந்துதான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கு ஏற்ப நிச்சயம் 18 ஹார்ட் டிஸ்க்குகள் தற்பொழுது திருடப்பட்டாலும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்ன என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்று முதல்வர் விஜய் அவர்களது தரப்பிலிருந்து தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நிச்சயம் அதற்கான தண்டனைகளை பெற்றுத்தந்த பிறகுதான் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முழுமையான மக்களுடன் பாதுகாவலனாக நாங்கள் இருப்போம். எங்களது அலுவலகத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு தவறு நடந்துள்ளது. எதற்காக சிசிடிவி கேமராக்களை வெளியே எடுக்க வேண்டும் என்று திமுக ஆட்சியில் அதை முழுவதுமாக சிசிடிவி கேமராக்களை பயன்படுத்தக்கூடாது என்று ஏன் திமுகவின் தலைமை கூறியது என்ற அனைத்து கேள்விகளும் விசாரணையில் அவர்கள் பதில் கூற வேண்டும். அந்த விசாரணையில் பதில்கள் சரியாக இல்லை என்றால் நிச்சயமாக அதற்கான தண்டனைகளையும் அவர்கள் நிச்சயம் பெற வேண்டும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. நண்பர்களே, இந்த 18 ஹார்ட் டிஸ்க்குகள் திருடப்பட்டது யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரை சந்தேகப்படுகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.